வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. சத்தியமா இந்த சேனல்ல இப்படி ஒரு வீடியோ நாங்கள் திருப்பி போஸ்ட் பண்ணுவோம் சத்தியமாட்டு நடக்கவே இல்லை. ஸோ இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ரீஇன்ட்ரோ. அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இந்த சேனல் எங்களுக்கு திரும்ப கிடைக்குமா, இல்லை இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் மீன்ஸ் இந்த சேனலில் ஏதாவது பண்ண முடியுமா, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். பட் காட்ஸ் கிரேஸ் எங்களுக்கு இந்த சேனல் திரும்ப கிடச்சிருச்சு. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ நாங்கள் எடுக்க வந்திருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்ம திருப்பி வீடியோ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். அந்த டே அன்னைக்கு தான் வந்து சேனல் திருப்பி நம்ம கையில் கிடச்சிது. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே ப்ராசஸ் ஆகி வர்றதுக்கு. இப்போ வந்து இந்த அன்னைக்கு அந்த கம்யூனிட்டி போஸ்ட் பார்க்குறப்பவே ஓகே, நிறைய சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்துட்டு சரி இல்லை அப்படிதான் நினச்சேன். 2 வருஷம் ஆயிடுச்சு. இல்லை நம்மளை வந்து இப்போ ஞாபகம் வச்சுருப்பாங்களா, ஏன்னா நாங்கள் வந்து அவ்வளோ ஒரு இதில் வந்து வீடியோ போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட 3 வருஷமாக இந்த சேனலை க்ரோ பண்ணி அப்படியே கொண்டு வந்து ஒரு பீக்கில் இருந்த ஒரு டைமில் வந்துட்டு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக் வந்து விழுந்துருச்சு. ஒரு ஸ்ட்ரைக் விழுந்தால் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைக் விழுந்து அப்புறம் திரும்ப வந்து விழுந்து எங்களை வந்து வீடியோ போட முடியாத அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் ஆகிடுச்சு. அந்த வீடியோ எல்லாமே சேனலில் ஆல்ரெடி இருக்கும். லிங்க் வந்து கீழே கொடுக்குறோம் பாருங்கள். ஸோ வேறு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதை க்ரோ பண்ணலாம். சரி ஓகே, சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த சேனல் போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டே கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு கேட்டுட்டு ஸோ ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. ப்ரெக்னென்சி ஜர்னி ஒரு 1 இயர் அப்படி போயிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த சேனலையும் க்ரோ பண்ண முடியல. ஸோ அப்போ இனிமேல் சேனல் எல்லாம் வேண்டாம், எல்லாத்தையும் ஊற்றி போட்டுட்டு நம்ம ஃபேமிலி நம்மளோட பர்சனல் ஒர்க்குன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படி போயிடலான்ற டைமில் எப்போது ஒரு 2026 இந்த இயர் வந்து மேபி எல்லாருக்குமே வந்து நல்ல இயராக அமைஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். காட்ஸ் கிரேஸ் எல்லாருக்குமே நடந்திருக்கணும். ஏன்னா எனக்கு ஆக்சுவலாக இந்த 2025 ஒரு நவம்பர் டிசம்பர்ல இருந்தே எங்களுக்கு சில விஷயங்கள் எல்லாமே நல்லாவே நடந்தது. நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் எல்லாரும் இந்த சேனலில் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. நம்மளோட ஒரு ஃபேமிலியில் ஒரு புதுசாக ஒரு மெம்பரை வந்துச்சு. அதாவது மகள் எனக்கு கிடைச்சது வந்து பெரிய காட்ஸ் கிரேஸ். நான் அந்த டைமில் வேண்டாத கோயிலில் அந்த மாதிரி எனக்கு மகள் தான் பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் 2 பேருமே எங்களுக்கு வந்து பொம்பளை பிள்ளை தான் வேணும்ன்ற தான் இருந்தேன். கண்டிப்பாக அது பொண்ணு தான். சாருக்கு தான் கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது. ஓகே, எனக்கு ஒரு 2 இதில் இருந்துச்சு. ஆனால் மகளாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 2025 ஸ்டார்டிங்கில் பாப்பா பிறந்தாங்க. அந்த ஜர்னி போயிட்டே இருந்தது. ஸோ ஒரு நவம்பர் டைமில் வந்து ஒரு பெரிய டெசிஷன் எடுத்தோம். நான் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிடுறேன். பிகாஸ் நம்ம இதை தனித்தனியாக ஒரு வீடியோ போடுற ஐடியாலாம் இல்லை. நம்ம இனி அடுத்த நம்ம வந்து ரியாக்ஷன் ஜேர்னியில் போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவில் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிக்கிறோம். இன்னொரு விஷயம், இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் போடும்போது இந்த வீடியோ நிறைய பேரை ரீச் பண்ணுமான்னு தெரியாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நம்ம டிஜி ஃபேமிலி அப்புறம் வந்து நம்ம ரியாக்ஷன் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கொஞ்சம் ஷேர் ஆனால் தான் நம்மளோட சேனல் அடுத்த வீடியோ வந்து க்ரோ ஆகிட்டுருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அக்டோபர் வந்து சரி நம்ம வந்துட்டு ஃபேமிலி பெருசாகிடுச்சு, சரி ஒரு கார் வாங்கலாம்னு சொல்லி அந்த வீடியோவை ஷார்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கார் புக் அந்த வீடியோவோட லிங்க் நாங்கள் இதில் கொடுக்குறோம், நீங்கள் பாருங்கள். ஸோ கார் புக் பண்ணி டிசம்பர் 25 வந்து கார் டெலிவரி எடுத்திருந்தோம். அந்த டைமில் தான் டிசம்பர் 1st வீக் தான் வந்துட்டு இயர் எண்டில் 2025 இயர் எண்டில் வந்துட்டு ஆனுவல் ரீல்ஸ் மெயில்னு ஒன்று வந்துருந்துச்சு, ரீகேப் பண்ணுற மாதிரி நம்ம சேனலில். நான் யோசிச்சுட்டு நம்ம தான் வீடியோ போடவே இல்லையே, கிட்டத்தட்ட 2 வருஷம் என்ன மெயில் வந்திருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களோட அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிருக்கு. நீங்கள் வந்துட்டு அது வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணுறதுக்காக நீங்கள் திருப்பி ரீஅப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெயில். சரி ஓகே, சும்மா நான் தான் பார்த்துட்டு மேடம் தான் பார்த்தாங்க. நான் வந்து ஹோப்பே வந்து போயிடுச்சு எனக்கு சேனலில் உள்ள ஹோப்பே. இல்லை ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டேஸ் சொல்லவும் இல்லை. சரின்னு ஓகேன்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த சேனல் ஸ்ட்ரைக் விழுந்து எல்லாமே கேன்சல் ஆனப்போ நம்ம வீடியோலாம் பண்ணி அனுப்பினோம். அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. சரி இதுவும் ஒர்க் அவுட் ஆகலை, சரி எதுக்கும் இருக்கட்டுமே ரீஅப்ளை பண்ணி விட்டேன். அது வந்துட்டு
கிட்டத்தட்ட 36 டேஸா ஏதோ ஒன்று ப்ராசஸ் 36 days இல்லை 28 டேஸா 1.5 months ஆச்சு அது. இல்ல நமக்கு ஆனா அது அந்த டைம் அந்த டைம் கொடுத்துருந்தாங்க. அவங்க கொடுத்துருந்தாங்க. ரிவ்யூ பண்ணிட்டு சேனலை ரீகன்சிடர் பண்றதுக்கு வேண்டி அவ்வளோ டைம் கொடுத்துருந்தாங்க. ஒரு 25 days 20 days கூட இருக்கும்னு நினைக்கிறேன். 20 டேஸ்க்குள்ள எங்களுக்கு திருப்பி நம்மளுக்கு நம்ம சேனல் கிடச்சிருச்சு. ஆமா, அது வந்துட்டு ஒரு நாள் நைட்டு ஒரு 3 மணிக்கு மெயில் வந்துச்சான். பாஸ் வந்துட்டு ஏதோ பார்த்துட்டு எந்திரி மெயில் வந்திருக்கு. என்ன மெயில் நல்ல தூக்கத்தில் இருக்கவளை எழுப்பி ஒரு குட்னஸ் தெரியுமா மெயில் வந்திருக்கு, சேனல் திருப்பி கிடச்சிருச்சு அப்படின்னாங்க. சரி ஓகே, 2026 ஸ்டார்டிங் ஜனவரி அந்த டைமில். சரி ஓகே, அப்போ தான் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டும் போட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக டேட் ஞாபகம் இல்லை. அந்த டைமில் தான் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டும் போட்டு இனிமேல் நம்ம வீடியோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டப்போ நிறைய பேர் அதுக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. நிறைய வீடியோஸ் வேற பெண்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே என்ன சந்தோஷத்தில் பேச்சே வரலண்ணா. என்ன நம்ம சேனல் திரும்ப கிடைக்குமா அப்படின்ற ஒரு இதில் சொல்லிட்டே தான் இருந்தாங்க. நம்ம இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோம், திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம், நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தான் ஏதோ ஒரு ஹோப்பே இல்லாமல் சரி ஒரு 3 years கஷ்டப்பட்டு ஒரு 24K சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்த சேனல் வந்துட்டு அப்படி போயிருச்சா. இனி மறுபடியும் முதல்ல ஆரம்பிக்கணுமா, இப்போ விளாக் பண்ணணுமா, ரியாக்ஷன் பண்ணணுமா, எதுவுமே ஒரு ஐடியாவே கிடையாது. இந்த சேனல் இப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இனிமேல் நம்ம என்ன வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். எல்லாரும் இப்போ நினைப்பீங்க என்னடா இந்த அக்காவே பேசிகிட்டு இருக்காங்க, அந்த அக்காவை கொஞ்சம் பேசுகிறேன்னு கூட கமெண்ட் பண்ணுவீங்க. பட் ஹோப்ஃபுல்லி என்னன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம். ஆனால் சேனல் திரும்பி கிடச்சது என்னை விட டபுள் மடங்கு சந்தோஷம் அவங்களுக்கு. ஸோ அதனால அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நானும் நிறைய விஷயங்கள் பேசணுன்ட்டு இருந்தேன். பட் எனக்கு சந்தோஷத்தில் வாய் அடைச்சதெல்லாம் எனக்கு பேச வரல. ஸோ அதனால் நானும் பேசுவேன். இனி நம்மளோட ஃபேமிலியில் நம்ம வந்தாச்சுல, இனி நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். ஸோ நம்ம வரப்போகிற வீடியோஸ் என்ன வீடியோஸ் பண்ணணும், என்னென்ன வீடியோஸ் வேணும் நீங்கள் கமெண்டில் கேட்குறத பொறுத்து தான் நம்ம சேனலை வந்து அப்படியே கொண்டு போக போகிறோம். ஸோ மறக்காமல் என்னென்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வருஷங்கள் 2 ஆகிடுச்சு. எந்தெந்த வீடியோ கொண்டு வரணுன்றது ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறது சுத்தமாக ஐடியாவே இல்லை. நீங்கள் சஜஷன் பண்ணுற வீடியோ தான் நாங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோஸ்லேருந்து கொண்டு வர போகிறோம். இந்த வீடியோ ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் வர டேஸில் வந்து கண்டினியூவாக டெய்லி ஒவ்வொரு வீடியோ போடுறதுக்கு பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோ கம்பல்சரியாக நாங்கள் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். எல்லாம் கொண்டு வருவோம். நீங்கள் என்ன வீடியோ வேணும்னு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஒரு வீடியோவாச்சும் கண்டிப்பாக கொண்டு வருவோம். டெய்லி ஒரு வீடியோ. அதுக்கப்புறமா போக 2 வீடியோஸ் அப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வீடியோவே சும்மா கொஞ்சம் ரொம்பவே வளவலான்னு போயிருக்கும். ஸோ இந்த கார் ஜேர்னி, அப்புறம் வந்து இந்த கார் எடுத்த ஜேர்னி கூட எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மொமெண்ட். அதை பற்றின வீடியோ வேணாலும் கேளுங்க, அது வேணாலும் நம்ம பண்ணலாம். இந்த சேனலில் ரியாக்ஷன் வீடியோ இப்போதைக்கு ஐடியா வந்து ரியாக்ஷனும் பண்ணுற மாதிரி நம்ம பர்சனலாக வ்ளாக்ஸும் போடுற மாதிரி தான் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதோ அதுபடி ஒர்க் அவுட் ஆகட்டும்ன்ற மாதிரி தான். ஸோ இவ்வளோ ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா எங்களை ஞாபகம் வச்சு கமெண்ட் பண்ண எல்லா நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. அதுவும் குறிப்பாக அண்ணன் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு கூட இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஏன் நீங்கள் வீடியோவே போட மாட்டேங்கிறீங்க, இன்ஸ்டாகிராமில் மட்டும் ரீல்ஸ் போடுறீங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ சில பேருக்குலாம் ரிப்ளை பண்ணியிருந்தேன், இல்லை இப்படி சேனல் போயிடுச்சனால தான் பண்ணலான்னு. எல்லாருக்குமே சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ உங்களுக்கு அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ ஓகே, ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சிலதெல்லாம் மறந்தே போச்சு. நம்ம இந்த சேனலை எப்படி இன்ட்ரோ கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம், எப்படி முடிப்போங்கிறத மறந்து அதை முழிச்சிட்டு இருந்தோம். எப்படி நம்ம இன்ட்ரோ கொடுப்போம், நம்ம எப்படி இன்ட்ரோ கொடுப்போம், எப்படி எண்ட் முடிக்க போகிறோம் அப்படின்னு கொடுத்துருந்தோம். எப்படியோ ஆரம்பிச்சு முடிச்சிருக்கோம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் முடிச்சு அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. பாய்.